Hi friends and families, welcome to my channel Lina's Pregnancy Tips. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க சங்குப்பூ வந்து எந்த அளவுக்கு நமக்கு பிரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணுது, men and women ரெண்டு பேருமே எடுத்துக்கலாமா, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, இது எப்படி நமக்கு பிரெக்னன்சி வந்து பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும், இந்த மாதிரி எல்லா டவுட்டுமே வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். அதே மாதிரி இதுல வந்து எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓவுலேஷனுக்கு, இம்ப்ளான்டேஷனுக்கு எதெல்லாம் ட்ரை பண்ணணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, அதே மாதிரி எந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். அட் த சேம் டைம் நமக்கு எக்கு க்ரோத்துக்கு, எக்கு ரப்ச்சரை நம்ம ஈஸியாக இயற்கையாகவே பண்ணலாம். அது என்னென்னலாங்கிறத நான் வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சங்குப்பூ என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஓவரால் ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு டீ அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம டீயாக தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னா விமனுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே தாராளமாக எடுத்துக்கலாம். இது என்னென்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நார்மலாகவே இப்போ பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நமக்கு மெயின் ப்ராப்ளம் வந்து மென்ஸ்ட்ருவல் ப்ராப்ளம் தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராம்பிங்காக இருக்கும், பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப கிராம்பிங் நம்மளால் டாலரேட் பண்ணவே முடியாது. இப்போது நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலை, ஆனால் எனக்கு அதாவது பீரியட்ஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இஷ்யூஸ் எல்லாம் வந்து எனக்கு சரியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணலாம். அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும், ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கட்டும், பிசிஓடி, பிசிஓஎஸ், ரொம்ப வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை அப்படின்றவங்களும் கண்டிப்பாக இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இது யூட்ரஸில் இருக்க, அதாவது கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகளை, டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது, எஸ்பெஷலி நீங்கள் பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம யூட்ரஸை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து நம்ம எத்தனை நாள் வரைக்கும் எடுத்துக்கணும், கண்டினியூஸாக எடுத்துக்கலாமா, அந்த மாதிரி டவுட்டெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, விமனுக்கு வந்து நமக்கு இந்த விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, மென்னுக்கு வந்து எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாகவே ஸ்பெர்ம் இப்போ ரெண்டு பேர் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க கப்புள்ஸ் ரெண்டு பேரும் அப்படின்னா, நமக்கு விமனுக்கு மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது, மென்னுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து ஸ்பெர்ம் வந்து நமக்கு கவுண்ட்டு கம்மியாகவோ, மொட்டிலிட்டி கம்மியாகவோ, ஸ்பீட் கம்மியாகவோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஈஸியாக நம்மளுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மென் அண்ட் விமனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இது நம்ம யூட்ரஸில் இருக்க இப்போ பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த வீக்கம், இந்த கருமுட்டை, இந்த கருமுட்டையில் இருக்க வீக்கம், சினைப்பையில் இருக்க வீக்கம், இந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே இது எப்படி சரி பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதுனால இது ஈஸியாக க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஃபுல்லாகவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளேவனாய்ட்ஸ், டேனின்ஸ், பாலிஃபினால் இது எல்லாமே இருக்கிறதுனால இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸாக வந்து நமக்கு வேலை செஞ்சு அந்த கட்டியில் இருக்கிற வீக்கத்தை குறைச்சி நார்மலாகவே நம்ம ப்ரெக்னன்சிக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி டீ, சங்குப்பூவாக இருக்கட்டும், இல்லை வெந்தய டீயாக இருக்கட்டும், இந்த விஷயம்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும், ஈஸியாக நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் வந்து ஆந்தோசயனின் அது இருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்கிறதுனால நம்மளால் கன்சீவ் ஆக முடியாது. மென் அண்ட் விமன் ரெண்டு பேத்துக்குமே. இப்போ நிறைய பேர் வந்து விமன் வந்து கூலாகவே இருப்பாங்க, அதாவது உடம்பு வந்து கூலிங்காக இருக்கும். பட் மென்னுக்கு வந்து ரொம்ப பாடி ஹீட்டு ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்க வந்து இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி ஸ்பெர்ம் வந்து டேமேஜ் ஆகாமல், அதோட ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் எதுவுமே ஆகாமல் நமக்கு ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இன்னொன்று, ரொம்ப வருஷமாக நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தன்னால் உருவாகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு, நமக்கு மன அழுத்தம், அதை வந்து ஈஸியாக ரிலீவ் பண்ணி நமக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணி நமக்கு வந்து ஹாப்பியான ஒரு நல்ல நார்மலான பீஸ்ஃபுல்லான மைண்டு கொடுக்கறதுக்கு இந்த டீ ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்டே கிடைக்கும்.
ஏன்னா இது ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண ஒரு டிப்பு. ஸோ நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நானும் நிறைய பேர் சொல்கிறேன் சிஸ்டர் இதை நீங்கள் உங்கள் வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ரெகுலராக அதை எடுத்துகிட்டு வர்றாங்களாம். ஸோ அவங்க ஆல்ரெடி எடுத்துகிறது இல்லாமல் இன்னொரு பேர்த்துக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, அவங்களும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கன்சீவ் ஆகிருக்காங்க. ஸோ மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் நமக்கு பிரெயின் ஹெல்த் வந்து நல்ல பூஸ்ட் பண்ணி கொடுக்குது, ஹெல்ப் பண்ணுது. சரி ஓகே, இது எங்கே சிஸ்டர் நான் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பிரெயின் ஹெல்த் எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா நம்மளால் கன்சீவ் ஆகவே முடியாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து 1 இயராக பேபி இல்லாமல் எனக்கு மைண்டு ஃபுல்லாகவே அது மட்டும்தான் இருந்தது. ஸோ அப்போதைக்கு எனக்கு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து டார்க் சாக்லேட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் எப்படி மைண்டை டைவர்ட் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எந்த மந்த் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தனோ, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இதை பற்றி நினைக்காம இருந்தனோ அந்த மந்த் தான் நான் ஹாப்பியாக, அதாவது அந்த மந்த் தான் நான் வந்து கன்சீவ் ஆனேன். ஸோ அதனால தான் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கன்சீவ் ஆகலாம். ஸோ எதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் தேடி போங்க, கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இது என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிரெயின் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி ஆன்சைட்டி டிப்ரெஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த டீ ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் மைண்டில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கண்டிப்பாக இந்த சிஸ்டர் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பாடி வெயிட் வந்து ஒரு பெரிய ஹெட்டேக்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வெயிட்டு ரெடியூஸ் பண்ணால் தான் அடுத்து நமக்கு ப்ரெக்னன்சியே சக்ஸஸ் ஆகணும். டாக்டர்ஸ்லேருந்து எல்லாம் சொல்கிற ஒரு விஷயந்தான். ஸோ ஃபஸ்ட்டு பாடியை வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. வெந்தய டீயோடு சேர்த்து இதை எடுத்துகிட்டு வாங்க. இப்போ ஆல்டர்னேட்டிவ் டேஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். வெந்தய டீ, ஒரு நாள் வந்து சங்குப்பூ டீ. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை வந்து நமக்கு சங்குப்பூ வந்து நார்மலாகவே கிராமத்து சைடு நார்மலாக கிடைக்கிற ஒரு விஷயம் தான். இதுக்காக நம்ம அமௌண்ட் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கிடைக்காதவங்களுக்கு, உங்களுக்கு யாராவது வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி வாங்கிட்டு வந்து அதை ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் அதை நீங்கள் டீ தூள் மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு டீ மாதிரி போட்டு குடிச்சிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, நியர்பைக்கு எனக்கு கிடைக்குது அப்படின்னாக்க ஒரு 5லேருந்து 10 பூ எடுத்துக்கோங்க. அதாவது 2 லிட்டர் தண்ணி இல்லைனா 1 லிட்டர் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி அதை வந்து நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுக்கோங்க. இது வந்து டே ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வரலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி விருப்பம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 பூவை மட்டும் போட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றி அது 1 கப்பாக வர்ற வரைக்கும் நல்லா சுண்டை வச்சு அதை நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு 11 o'clock போல் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே பை டே உங்கள் மைண்டே சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. ப்ளஸ் வந்து வெயிட் லாஸும் கண்டிப்பாக ஆகும். ஸோ நீங்கள் இது ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட டவுட்டுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் எல்லாமே வந்து சிஸ்டர் நான் இதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் எனக்கு இன்னும் சக்ஸஸ் ஆகலை. ஒரு நேச்சுரல் ரெமெடிஸ் நம்ம ஒன்று போட்டோம் அப்படின்னா அதை நான் ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர், ஆனால் எனக்கு இன்னும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அதுக்கு நான் ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், நம்ம ஒரே விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும் பத்தாது. அதுக்கு நம்ம என்னென்ன எஃபர்ட் போட்டோம், ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் லாஸ் ஆகிருக்கோமா, ஓவுலேஷன் நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரியுதா, அந்த டைமில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா, இல்லை அப்போதைக்கு நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுதா, ஆஃப்டர் நமக்கு ஓவுலேஷனுக்கு அப்புறம் இம்ப்ளான்டேஷன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கா, அப்படி இல்லைன்னா நமக்கு பீரியடு மிஸ்ட் ஆகுதா. ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான விஷயம் இர்ரெகுலர் பீரியடை ரெகுலர் ஆக்குறது தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரெக்னன்சியை ட்ரை பண்ணணும். அதை நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோன்னா ஒன்றை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகாது. நம்ம டயட்டும் இருக்கணும். நான் எந்த மாதிரியான டயட் இருந்து நான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேங்கிறத நிறைய பேத்துக்கு நான் நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஆஃப்டர் நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட இப்போ பேபிக்கு 9 month அதாவது 10 month கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. 9 month கம்ப்ளீட்டடில் தான் நான் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணேன். இப்போ வந்து 6 kg கிட்ட என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடிஞ்சு, ரொம்பவே ஹெல்த்தியாக, ப்ளஸ் பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களாலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிப் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்ன ட்ரை பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.